Good morning, students. Higher secondary first year computer science. இந்த வகுப்பில் நாம் கற்க இருப்பது C++ உடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். வால்யூம் 2 யூனிட் 3 லெசன் 9 இன்ட்ரோடக்ஷன் டு C++ ஓர் அறிமுகம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்றால் அடிப்படை கட்டுமான தொகுதி. C++-ஐ ப்ரோக்ராம் எழுதும்போது அது எழுதுவதற்கு தேவையான அடிப்படை கட்டுமான தொகுதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமது மதர் டங் இருக்கு இல்லையா, ஒருவேளை ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க. நான் இன்று பள்ளிக்கூடம் சென்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்க, அல்லது இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்க. பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? லெட்டர்ஸ் வேணும் இல்லையா? இப்போ நான், இன், பள்ளிக்கூடம், கூடம், அந்த லெட்டர்ஸு ப்ளஸ் வேர்ட்ஸு ஸ்பேசஸ், இது எல்லாமே அந்த லாங்குவேஜை கட்டுமானம் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி. அதே மாதிரி இந்த C++-ஐ நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அடிப்படையாக தேவையோ, லெட்டர்ஸு, கேரக்டர்ஸு, அல்லது ஆப்ரேட்டர்ஸு, அல்லது ஒரு கீவேர்டு, அதை பற்றி படிக்க போகின்றோம். நெக்ஸ்ட் ஒன், ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் சிம்பிள் C++ ப்ரோக்ராம்ஸ். நாம் படித்த அடிப்படை தொகுதிகளை வைத்து C++ நிரல்களை உருவாக்குதல். எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் C++ ப்ரோக்ராம்ஸ். அடுத்ததாக அந்த C++ உருவாக்கப்பட்ட நிரல்களை, C++ நிரல்களை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் பிழைத்திருத்துவது போன்ற காரியங்கள் குறித்து இந்த வகுப்பில் கற்க இருக்கிறோம். முதலாவதாக இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். C++ is one of the most popular programming language developed by Jan Stostrup. இவர் தான் ஜான் ஸ்டோஸ்ட்ரப். இவர் தான் C++-ஐ முதல்ல டெவலப் பண்ணார். எந்த லேபரட்டரி? AT&T பெல் லேபரட்டரியில் வச்சு. இயர் 1979. C++ supports both procedural and object-oriented programming language. Thus, C++ is called hybrid language. அதனால் அதுக்கு ஹைப்ரிட் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. அதாவது அது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பண்ணோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கும் உங்களுக்கு பண்ணோம். C++ is a superset extension of its preprocessor C language. C language-ஓட அதோட கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் உள்ளது. ஜான் ஸ்டோஸ்ட்ரப் named his new language as C with classes. இவர் முதல்ல இதுக்கு பேரிட்டது என்ன, எப்படி பேரிட்டிருந்தாருன்னா C with classes அப்படின்னு தான் இந்த ஜான் ஸ்டோஸ்ட்ரப் என்கிறவர் பேரிட்டிருந்தார். தி நேம் C++ was coined by Rick Mascetti, where ++ is the C language increment operator. அதாவது C லாங்குவேஜில் ++ங்கிறது ஒரு மிகுப்பு செயற்குறி, அதாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை சேர்த்து வித் கிளாஸஸ் எடுத்துட்டு C++ன்னு சொல்லி அவர் மாற்றிட்டார். பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++. C++-ஐ படிப்பதற்குரிய நன்மைகள் யாவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், C++ இஸ் ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ். இது எதுலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபன் தி லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் மல்டி டிவைஸ். பல டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பல பிளாட்ஃபார்மில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். C++ இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்க்ளூட்ஸ் கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமரிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். அதாவது இந்த C++ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இனக்குழுக்கள், மரபுரிமம், பல்லுருவாக்கம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மற்றும் உரைப்பொதிவாக்கம், என்கேப்சுலேஷன் போன்ற டெக்னாலஜியை இதில் புகுத்தியிருக்காங்க. C++ has rich function library. அதில் ஏகப்பட்ட லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கொயர் ரூட் பார்க்கறதுக்குள்ளது, பவர் பார்க்கறதுக்குள்ளது, அந்த மாதிரி ஏகப்பட்ட லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கிறதுனால சைன் எக்ஸ் பார்க்கறது, காஸ் எக்ஸ் பார்க்கறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க.
C++ allows exception handling, inheritance and function overloading which are not possible in C. Cல இல்லாதது என்ன இருக்கு அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கும் எங்க இருக்கு அப்படின்னா C++ல இருக்கு. It is a powerful, efficient and fast language. ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ், எஃபிஷியண்டான லாங்குவேஜ். It finds a wide range of applications from GUI applications to 3D graphics for games to real-time mathematical simulations. 3D graphics கேம்ஸ்க்கெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேரக்டர் செட். இப்போ வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். சி லாங்குவேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுகின்ற குறியுறு தொகுதி. என்னால் குறியெல்லாம் வேணும். இப்போ வந்து மதர் டங்க்கு நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வேணும், உயிர்மெய் எழுத்துக்கள் வேணும், அப்புறம் ஆயுத எழுத்து வேணும். இந்த எழுத்துக்கள் வச்சு நீங்கள் என்ன செஞ்சலாம், தமிழ் லாங்குவேஜை மேக்கப் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் எடுத்துன்னா A to Z இந்த அல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நினச்சலாம் இந்த இங்கிலீஷை நீங்கள் எழுதலாம். அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கேரக்டர் செட் உண்டு. நம்ம சி லாங்குவேஜ் C++ லாங்குவேஜுக்கும் கேரக்டர் செட் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் செட்னா இட் இஸ் அ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் ஆர் அலோட் டு ரைட் எ சி ப்ரோக்ராம். C++ ப்ரோக்ராமை நீங்கள் எழுதுவதற்கு தேவைப்பட்ட குறியுறு தொகுதிகள். A character represent any alphabet, number or any other symbol. Special characters most available in the keyboard. இந்த கேரக்டருங்கிறது அல்ஃபபெட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அட்டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், இந்த மாதிரி சிம்பிள்ஸாக இருக்கலாம். என்னதெல்லாம் இருக்கலாம் பாருங்க, அல்ஃபபெட்ஸ் A to Z, ஸ்மால் A to Z. நியூமரிக்கில் வந்து 0 to 9. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ப்ளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், டைல்டு, எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, அட்டு, ஹேஷு அப்படின்னு சொல்லி இதில் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. ஒயிட் ஸ்பேசஸ், அதாவது பிளாங்க் ஸ்பேசஸ் நீங்கள் அடிச்சுக்கலாம். கேரேஜ் ரிட்டன் என்ட்ரிக்கு அடிச்சுக்கலாம். நியூ லைன் ஃபார்ம் ஃபீட்னா ஒரு பேஜே நீங்கள் பிளாங்க் விட்டுக்கலாம். அதர் கேரக்டர்ஸ், இது போக C++ கேன் ப்ராசஸ் எனி ஆஃப் தி 256 ASCII கேரக்டர்ஸ் அஸ் டேட்டா. ஆஸ்கியில் உள்ள அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சில் உள்ள 256 கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெக்சிக்கல் யூனிட்ஸ், அதாவது லெக்சிக்கல் யூனிட்ஸ்னா மொழி தொகுதி. டோக்கன்ஸ், வெள்ளைகள் என்றால் என்ன? ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் எ டோக்கன் ஆர் லெக்சிக்கல் யூனிட். அதாவது ஒரு ப்ரோக்ராமை மேக் பண்ணுறதுக்கு அடிப்படை தொகுதி, அடிப்படை கட்டுமான தொகுதி, அதுதான் என்னது, லெக்சிக்கல் யூனிட், மொழி தொகுதி, வில்லை. என்னதெல்லாம் இருக்கு பாருங்க, என்னதெல்லாம் அடிப்படையா இருக்கு. சிறப்பு சொற்கள், கீவேர்ட்ஸ், குறிப்பெயர்கள், ஐடென்டிஃபயர்ஸ், நிலையுறுக்கள், லிட்டரல்ஸ், செயற்குறிகள், ஆப்ரேட்டர்ஸ், நிறுத்தற்குறிகள், பங்க்சுவேட்டர்ஸ். அதாவது நீங்க சி ப்ரோக்ராம் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் தேவை, ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு கீவேர்டு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ அல்லது சிஇன், சி அவுட்டு, இந்த மாதிரி கீவேர்டு, அதாவது கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பெயர்கள், ஐடென்டிஃபைஸ். இப்போ A = 5 சொல்லுவோம். A வந்து ஐடென்டிஃபையர், நேம். அடுத்த நிலையுறுக்கள், லிட்டரல்ஸ், கான்ஸ்டன்ட். இப்போ A = 5 சொன்னோம் இல்லையா, 5 வந்து ஒரு லிட்டரல் கான்ஸ்டன்ட். அடுத்த செயற்குறிகள், A + B = 10, அதை அப்படி கொடுக்குறோம் இல்லையா, அதை இங்கே அப்படி கொடுக்க முடியாது. C = A + Bன்னு கொடுக்கலாம். அதில் A ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ங்கிறது செயற்குறி, ஆப்ரேட்டர். இப்போ நிறுத்தற்குறிகள், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிவுலையும் நீங்கள் செமிகோலன் போடுறீங்க, அப்போ அந்த செமிகோலன் வந்து ஒரு பங்க்சுவேட்டர். அப்போ இது குறித்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ், முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது கீவேர்ட்ஸ், அதாவது டோக்கன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ் பார்க்குறோம். தமிழில் வந்து அதுக்கு சிறப்பு சொற்கள். Keywords are the reserved words which are conveying specific meaning to the C++ compiler. கம்பைலருக்கு வந்து இதுதான் ஒரு மீனிங்கை சொல்லுது. அது என்னன்னா சியில் யூஸ் பண்ணக்கூடிய, C++ல யூஸ் பண்ணக்கூடிய ரிசர்வ்டு வேர், அதாவது கட்டளைகளின் தொகுப்பு தான் கீவேர்டு. என்னெல்லாம் இருக்கு பாருங்க, ஏசம், ஆட்டோ, பிரேக், கேஸு, கேட்சு, டெலிட், டூ டபுள், இன்லைனு, ப்ரொடெக்டடு, சைஸ் ஆஃப், த்ரோ, அன்சைன்டு, சைன்டு, வாய்டு, வாலட்டைல், வைல், டூ, ஃபார், ஃப்ளோட், INT, ஈஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட சொற்கள் இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கீவேர்டு. அடுத்து வந்து ரெண்டாவது வில்லை, செகண்ட் டோக்கன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபைஸ், குறிப்பெயர்கள். ஐடென்டிஃபைஸ் ஆனது, குறிப்பெயர்கள் ஆனது, தீஸ் ஆர் த யூசர் டிஃபைன் நேம்ஸ். அதாவது பயனரே டிஃபைன் பண்ணக்கூடிய பெயர்கள். அதாவது நம்ம தான் அதுக்கு பெயர் விடுறோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தோன்னு நேம் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி
ஒரு ப்ரோக்ராம்ல எத்தனை வேரியபிள் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம பேர் கொடுக்கணும். given to the different parts of the C program, namely variables, functions, arrays, classes. எதுக்கெல்லாம் நம்ம பேர் கொடுக்கலாம்? வேரியபிள் கொடுக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலாம், அரேக்கு கொடுக்கலாம், கிளாஸுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம். அதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த வால்யூமில், செகண்ட் வால்யூமில். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 5 சொல்லுது இல்லையா, அந்த ஏக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். இதே மாதிரி கிளாஸில் கூட பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டூடெண்ட் தான் அதில் ஐடென்டிஃபையர். அது வந்து யூசர் டிஃபைன் நேம், அது வேலிட் நேமாக இருக்கணும். அது எப்படி அது வேலிட் நேமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சியில் வந்து இப்படி தான் நீங்கள் வேரியபிள் நேம் எழுதணும்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர், வேரியபிளையோ ஒரு ஃபங்க்ஷன் பேரையோ எழுதுறதுக்கான ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர் மஸ்ட் பி அன் அல்ஃபபெட். இப்போ வந்து நீ ஏ ஈக்குவல் டு 5 சொல்லி கொடுக்கலையா, அது ஓகே. ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து அல்ஃபபெட்டாக இருக்குது. சிங்கிள் கேரக்டரும் இருக்கலாம். ஆர் அண்டர்ஸ்கோராகவும் கொடுக்கலாம். ஐஃபன் கிடையாது, அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். Only alphabets, digits and underscore are permitted. Other special characters are not allowed as part of the identifier. இப்போ செகண்ட் ஒன் வந்து A1 equal to 5 கொடுக்கலாம். செகண்ட் கேரக்டர் 1 கொடுத்துருங்க, A1. அப்படி நம்பராக இருக்கலாம். ஆனால் மற்ற ஸ்பெஷல் கேரக்டர் நீ கொடுக்கக்கூடாது. அண்டர்ஸ்கோரை தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நீ உள்ள கொடுக்கக்கூடாது. C++ is case sensitive as it treats upper and lower case characters differently. Small a equal to 5 அது வேற வேரியபிள் நேம். கேபிட்டல் A equal to 5 அது வேற வேரியபிள் நேம். ஸோ இட் இஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். C++ வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இன்னொரு முக்கியமான ரோல், ரிசர்வ் வேர்ட்ஸை கொடுத்துடக்கூடாது. அதை கீவேர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இப்போ பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் ஈஃப், எல்ஸ், ஃபார், இந்த மாதிரி கீவேர்டை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஈக்குவல் டு 5 அப்படி கொடுக்க. டூனா கீவேர்டு. வைல் ஈக்குவல் டு 5 அப்படி கொடுக்கக்கூடாது. வைல் வந்து கீவேர்ட் ஆயிரும். அப்போ வந்து கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபையருக்கோ, ஃபங்க்ஷன் நேமுக்கோ, அரே நேமுக்கோ, கிளாஸ் நேமுக்கோ நீங்கள் அப்போ அந்த ரூல்ஸை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது சில வேலிட் வேரியபிள் நேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேலிடு, சரின்னு போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் வேலிடு. இன்வேலிட்னா அதுக்கு ரீசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர் எடுத்துக்கிடுங்க, குறிப்பெயர் பார்த்துக்கிடுங்க. குறிப்பெயர்னா ஐடென்டிஃபையர், அதாவது வேரியபிளுடைய நேமு. நம் இருக்குது, இது ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் அல்ஃபபெட்டாக இருக்குது, அதர் லெட்டர்ஸ் அல்ஃபபெட்டாக இருக்குது. கேபிட்டல் நம்மும் கொடுக்கலாம், இதுவும் ஓகே தான். அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங்கில் வரலாம், இதுவும் ஓகே, வேலிட். டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ், இது வேலிட் தான். ஆனால் ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. டோட்டல் பிளாங்க் ஸ்பேஸ் சேல்ஸ் அப்படி கொடுக்கக்கூடாது. தமிழ் மார்க்கு இது எல்லாமே உனக்கு கேப் இல்லாமல் இருக்குது, இது ஓகே தான். ஆனால் இதில் பாருங்கள், அண்டர்ஸ்கோர் போல் ஐஃபன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இன்வேலிட். காரணம் என்ன? ஸ்பெஷல் கேரக்டர் ஹைஃபன் இஸ் நாட் அலோட். ஹைஃபன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து திஸ் வந்து என்னது? இது கீவேர்டு. திஸ் வந்து கீவேர்டு, அதனால யூஸ் பண்ணக்கூடாது. டு மை ஃபைல், ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி அன் அல்ஃபபெட். இங்கே என்ன இருக்கு? நம்பர் இருக்கு. நம்பர் வந்து இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து இன்வேலிட் ஐடென்டிஃபையர். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கப்படலாம். விச் ஆர் த வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், விச் ஆர் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், கிவ் ரீசன் சொல்லி கேட்கலாம். லிட்டரல்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், நிலையுறுக்கள். லிட்டரல்ஸ்னா நிலையுறுக்கள், மாறிலிகள். அதாவது ப்ரோக்ராமில் அதனுடைய மதிப்பு மாறாமல் இருக்கும். இப்போ 5 ஒரு வேல்யூ இருக்குன்னா அதனுடைய மதிப்பு ப்ரோக்ராம் முழுக்க மாறாமல் இருக்கும். அதுக்கு பேர் தானது மாறிலிகள். லிட்டரல்ஸ் ஆர் டேட்டா ஐட்டம்ஸ் ஹூஸ் வேல்யூஸ் டு நாட் சேஞ்ச் டியூரிங் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் முழுக்க அந்த லிட்டரலுடைய மதிப்பு வந்து மாறாமல் இருக்கும், கான்ஸ்டன்ட்டுடைய மதிப்பு மாறாமல் இருக்கும். அதுக்கு சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, வகைகள் கொடுத்துருக்காங்க. என்ன வகைகள்லாம் இருக்குது? லிட்டரல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நிலையுறுக்கள் வந்து இத்தனை வகைப்படும். எண் மாறிலிகள், பூலியன் மாறிலிகள், எழுத்துரு மாறிலிகள், சர மாறிலிகள். அதாவது லிட்டரல்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், பூலியன் கான்ஸ்டன்ட்ஸ், கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லி 4 டைப்ஸ் இருக்குது. இதில் நியூமரிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். நியூமரிக் கான்ஸ்டன்ட் 2 வகையாக இருக்குது. இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். இன்டிஜர் கான்ஸ்டன்ட்னா 5 வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட்னா 5.5 வந்து ரியல் கான்ஸ்டன்ட். அதாவது எண் மாறிலிகள் மட்டும் 2 வகைப்படும். ஒன்று வந்து முழியன் மாறிலி, அடுத்தது மிதப்பு புள்ளி எண் மாறிலி. அப்போ இந்த வந்து வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த லிட்டரல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ட், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதனுடைய டைப்ஸ் வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட் சொல்லி 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முழியன் மாறிலி, மெய்யன் மாறிலின்னு சொல்லி பிரிக்கப்படுகிறது. இன்டிஜர் கான்ஸ்டன்ட்னா இதுக்கு வந்து டெசிமல் பாயிண்டே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே 3 வகை இருக்குது. இன்டிஜர் கான்ஸ்டன்ட்லேயே 3 டைப் இருக்குது. டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா, 3 வேல்யூ இருக்குது.
இப்போ 1587 இருக்கு இல்லையா, இது வந்து டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர்னா உங்களுக்கு 0 to 9 குள்ள இருக்கணும். டிஜிட்ஸ் வந்து 0 to 9 குள்ள இருக்கணும். இதுல எல்லா டிஜிட் பாருங்க 0 to 9 குள்ள இருக்கு. ஆக்டல்னா 0 to 7 குள்ள தான் இருக்கணும். ஆக்டல்னா 0 to 7 குள்ள தான் இருக்கும். பாருங்க 0, இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு முக்கியமான இது, 0 is considered as octal constant. இப்போ வந்து 157 தான் ஆக்டல் கான்ஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 0 ப்ரொவைட் பண்ணணும். ஆக்டலுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், இது சப்போஸ் 157 வந்து ஆக்டல் நம்பர்னு சொல்லி காட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், 0வை ப்ரிஃபிக்ஸ் பண்ணி காட்டணும். இதே மாதிரி ஹெக்ஸா நம்பர்னா இப்போ 2AF9 வந்து ஹெக்ஸா நம்பர், இதுக்கு 0x போட்டு நீங்க ப்ரிஃபிக்ஸ் பண்ணி காட்டணும். அப்போ ஹெக்ஸா நம்பருக்கு வந்து 0 to 9 A to F வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். டிஜிட்ஸ் வந்து A to F வரைக்கும் கொடுத்துக்கலாம். 0ல இருந்து F வரைக்கும் கொடுத்துக்கலாம். 0ல இருந்து 9க்கு அப்புறம் A B C D E F வரைக்கும் போகுது. இதனுடைய வேல்யூ ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணா 0x போடலாம். 0 ஸ்மால் எக்ஸும் போடலாம், கேபிட்டல் எக்ஸும் போட்டாச்சுன்னா ஸோ இந்த நம்பரை வந்து அதை கம்பைலர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், ஒரு ஹெக்ஸா நம்பர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். அப்போ வந்து இது எல்லாமே இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். மிதப்பு புள்ளி மாறிலி. A real or floating point constant is a numeric constant have a fractional component. இதுல வந்து தசம புள்ளிக்கு அப்புறம் ஒரு fractional part இருக்கும், எக்ஸ்போனன்ட் பார்ட்டும் இருக்கும். அந்த எக்ஸ்போனன்ட் பார்ட்னா இப்போ 5.5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேண்டிசா பார்ட் எக்ஸ்போனன்ட் பார்ட் இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 58 போட்டு ஒரு எத்தனை சைபர் வருது, 6 zeros வருது இல்லையா, மேபி ரிட்டன் as 0.58 into 10 power 8 சொல்லலாம், அல்லது 58 into 10 power 6 சொல்லலாம். இதை நீங்க எழுதும்போது மேத்தமேட்டிக்ஸ்ல எழுதும்போது 0.58 into 10 power 8 சொல்லி போடுறீங்க இல்லையா, இந்த நோட்டேஷன்ல உங்களுக்கு கீபோர்ட்ல என்ட்ரி கொடுக்க முடியாது. ஸோ நீங்க அதை எப்படி மாத்திக்கிறீங்க அப்படின்னா 0.58 கேபிட்டல் இ போடலாம் அல்லது ஸ்மால் இ போடலாம். இ ஃபார் இந்த எக்ஸ்போனன்ட் டேர்ம் 10 power 8ன்னு அர்த்தம். இ 8னா 10 power 8, 10 power -8னா எப்படி போடணும், இ -8ன்னு சொல்லி நீங்க போடணும். ஓகே தானே? அப்போ 0.58ல வந்து இந்த 58 வந்து மேண்டிசா பார்ட், ஈக்கு அப்புறம் இருக்கிற பார்ட்டுக்கு பேரு எக்ஸ்போனன்ட் பார்ட். அப்போ வந்து இதுல ரெண்டு பார்ட் இருக்கு, மேண்டிசா பார்ட்னு ஒன்று இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள இது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது இன்டிஜர் பார்ட், பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது இன்டிஜர் பார்ட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது மேண்டிசா பார்ட்னு சொல்லுதாங்க. ஈக்கு அப்புறம் உள்ளது எக்ஸ்போனன்ட் டேர்ம். அப்போ மொத்தம் 3 டேர்ம் நீங்க கொடுக்குறீங்க. இதுல இன்டிஜர் டேர்மு, மேண்டிசா டேர்மு, எக்ஸ்போனன்ட் டேர்ம். இதுல கேபிட்டல் ஈயும் கொடுக்கலாம், ஸ்மால் ஈயும் கொடுக்கலாம். அப்போ நீங்க கீபோர்ட்ல வந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் A = 0.58 E8 அப்படின்னா என்ன அர்த்தம், ஏனுடைய மதிப்பு 0.58 into 10 power 8ன்னு அர்த்தம். இந்த கான்ஸ்டன்ட் பேரு ரியல் கான்ஸ்டன்ட், அதாவது மிதப்பு புள்ளி மாறிலி. அடுத்து பூலியன் லிட்டரல்ஸ், பூலியன் மாறிலிகள். பூலியன் மாறிலின்னா என்னது, இதனுடைய வேல்யூ ரெண்டே வேல்யூ தான், ஒன்று 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும், ஒரு ட்ரூவா இருக்கும் ஃபால்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A = 0னா ஃபால்ஸ், A வந்து ஃபால்ஸ், A = 1 அப்படின்னா ட்ரூ. அதாவது இப்போ A less than B அப்படின்னு கொடுக்கீங்க, அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும், கட்டாயம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும் இல்லையா, அதான் 0 or 1. தட் இஸ் கால்ட் பூலியன் லிட்டரல். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட், எழுத்துரு மாறிலி. கேரக்டரே ஒரு கான்ஸ்டன்டா மாறுது. எப்படி மாறுது பாருங்க, ஒரு சிங்கிள் கேரக்டரை நீங்க சிங்கிள் கோட்டால நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, C++ல உள்ள கேரக்டர் செட்ல உள்ள ஒரு சிங்கிள் கேரக்டரை சிங்கிள் கோட்டால என்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இதை டபுள் கோட்ல பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கா மாறிடும். ஸோ இட் இஸ் இன்வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். டபுள் கோட்ல போட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் எடுத்துக்கிடும். A character constant is nothing but any valid single character enclosed within single quotes. சிங்கிள் கோட்டால நீங்க என்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது கேரக்டர் கான்ஸ்டன்ட். அடுத்து எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ், அதாவது விடுபடு வரிசை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். C++ allows certain non-printable characters, அதாவது சிலது வந்து பிரிண்ட் பண்ண முடியாத கேரக்டர்ஸ் இருக்கும், பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு, அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியாத கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அதுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க. எஸ்கேப் சீக்வன்ஸ்னா இட் ரெப்ரசன்டட் பை பேக்ஸ்லாஷ் ஃபாலோட் பை 1 or 2 கேரக்டர்ஸ். பேக்ஸ்லாஷ் கொடுத்து B கொடுத்தீங்கன்னா அது பிளாங்க் ஸ்பேஸ்னு அர்த்தம், பேக்ஸ்லாஷ் கொடுத்து N கொடுத்தீங்கன்னா ஒரு லைனை வந்து கொடுக்கும். அப்போ என்னெல்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ்ல இருக்கு, நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ல பேக்ஸ்லாஷ் A கொடுத்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்ட் கேட்கும், பேக்ஸ்லாஷ் Bனா பேக் ஸ்பேஸ், பேக்ஸ்லாஷ் Fனா ஃபார்ம் ஃபீட், பேக்ஸ்லாஷ் Nனா நியூ லைன் ஆர் லைன் ஃபீட், ஒரு லைனை வந்து புதுசாக உனக்கு பிரிண்ட் பண்ணும். பேக்ஸ்லாஷ் Rனா கேரேஜ் ரிட்டர்ன் ஆகும், அடுத்த லைனுக்கு வரும்.
பேக்ஸ்லாஷ் டீனா ஹரிசாண்டல் டேப், ஹரிசாண்டல் இடைவெளி. பேக்ஸ்லாஷ் வினா வெர்டிக்கல் டேப், வெர்டிக்கல்ல இடைவெளி. பேக்ஸ்லாஷ் நீ பிரிண்ட் பண்ணோம்னா முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ் போடணும். சிங்கிள் கோட்டை நீ பிரிண்ட் பண்ணோம்னா முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுக்கணும். டபுள் கோட்டை பிரிண்ட் பண்ணாலும் முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ். கொஸ்டின் மார்க்கு பிரிண்ட் பண்ணாலும் முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ். ஒரு ஆக்டல் நம்பரை நீ பிரிண்ட் பண்றீன்னா முன்னாடி ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டு ஓ கொடுத்து ஆக்டல் நம்பரை நீ பிரிண்ட் பண்ணணும். ஹெக்ஸா நம்பரை பிரிண்ட் பண்றீங்கன்னா பேக்ஸ்லாஷ் எக்ஸ் கைச்சன் போட்டு நீங்க எக்ஸா நம்பரை நீங்க நினைச்சணும் பிரிண்ட் பண்ணணும். நல் கேரக்டரை பிரிண்ட் பண்றதுக்கு பேக்ஸ்லாஷ் 0 நீங்க கொடுக்குறீங்க. அடுத்தது ஸ்ட்ரிங் லிட்டரல், சர நிலையுறுக்கள். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ் வித் டபுள் கோட்ஸ். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டபுள் கோட் போட்டாச்சுன்னா அது ஸ்ட்ரிங் லிட்டரலா மாறிடும். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். இது வந்து இன்வாலிட். சிங்கிள் கோட்ல நீங்க கொடுக்க கூடாது. சிங்கிள் கோட் வந்து எதுக்கு, கேரக்டர் கான்ஸ்டன்ட் தான் நினைச்சணும் சிங்கிள் கோட்ல நீங்க என்க்ளோஸ் பண்ணணும். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வெல்கமோ ஒரு ஸ்மால் ஏயோ 1 2 3 4 நீங்க டபுள் கோட்ல என்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது இப்போ பாத்தீங்கன்னா நம்பரா இருக்காது, அது என்னவாயிரும், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்டா மாறிடும், சர நிலையுறவாக மாறிவிடும். அடுத்து நம்ம படிக்க போறது ஆப்ரேட்டர்ஸ், செயற்குறிகள். செயற்குறிகள்னா என்னது, தி சிம்பிள்ஸ் விச் ஆர் யூஸ்ட் டு டூ சம் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கால்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா 5 + 6 இருக்கு இல்லையா, இது வந்து கூட்டல், இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் தான் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த 5 6 என்னதுன்னா ஆப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ பிளஸ்ங்கிறது செயற்குறி, இந்த 5 6 இந்த ஏயும் பியும் என்னது, செயலேற்பிகள், ஆப்ரண்ட்ஸ், செயலேற்பிகள் ஆப்ரண்ட்ஸ். அப்போ அந்த பிளஸும் மைனஸும் தான் என்னதுன்னா ஆப்ரேட்டர், செயற்குறி அப்படின்னு சொல்றாங்க. தி டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் வேல்யூஸ் தட் தி ஆப்ரேட்டர்ஸ் ஆக்ட் அப்பான் த கால்ட் அஸ் ஆப்ரண்ட்ஸ். இதுல இருக்கிற நம்ம இப்போ பிளஸ் மைனஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள்ஸ், எந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த டேட்டா ஐட்டம் யூஸ் பண்றோமோ அதுக்கு பேரு ஆப்ரண்ட்ஸ். ஒருவேளை கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம், வேரியபிளாவும் இருக்கலாம். இந்த ஆப்ரண்ட்ஸ் எப்படி இருக்கலாம், செயலேற்பிகள். இட் மே பி a constant or variable. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்னுடைய வகைகள். அதனுடைய ஆப்ரண்ட் அடிப்படையில் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ரண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஆப்ரண்ட்ஸ் யூஸ்டு இன் a ஆப்ரேட்டர். அது 3 வகைப்படும்: யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர். C++இல் செயலேற்பிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் செயற்குறிகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன: ஒரும செயற்குறிகள், இரும செயற்குறிகள், மும்ம செயற்குறி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, A+B பிளஸ்க்கு வந்து 2 ஆப்பரண்ட் இருக்கு, ஸோ இரும செயற்குறி. இப்போ பிளஸ் ஏன்னு சொல்லி கொடுக்கும், பிளஸ்ங்கிறது ஒரு செயற்குறி, அது யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். காரணம் அதுக்கு ஒரே ஒரு ஆப்பரண்ட் ஏ மட்டும் இருக்கு. மும்ம செயற்குறிக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், கொஸ்டின் மார்க் கோலன், அது பின்னாடி பார்க்க போறோம். அதுல 3 ஆப்பரண்ட் என்ன செய்யும் அங்க இருக்கும். பொதுவா நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் செயற்குறிகளை அப்படின்னா மொத்தம் 7 வகையா பிரிக்கலாம். அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கணக்கீட்டு செயற்குறிகள், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கணக்கீட்டு செயற்குறினா பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி இது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஒப்பீட்டு செயற்குறினா லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த மாதிரி செயற்குறிகள். தர்க்க செயற்குறிகள், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்ட், ஆர், நாட். பிட் நிலை செயற்குறிகள், பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். மதிப்பிருத்து செயற்குறிகள், ஈக்குவல் டு அந்த மாதிரி ஆப்ரேட்டர். நிபந்தனை செயற்குறிகள், அதாவது மும்ம செயற்குறி, கண்டிஷனல் ஆப்ரேட்டர். பிற செயற்குறிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. முதலாவது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கணக்கீட்டு செயற்குறிகள். பிளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், ஸ்லாஷ், மாடுலோ. இதுல வந்து பிளஸ் வந்து 10 + 5 15, மைனஸ்க்கு வந்து 10 - 5 5. ஆஸ்ட்ரிக்னா மல்டிபிளேஷன், 10 5 பேருக்கு 50 சொல்லிடுது. 10/5 கோஷன்ட்டை கொடுக்குது, 2 கோஷன்ட் வந்து கொடுக்கு. 10 மாடுலோ 3 எப்படி பண்ணுது பாருங்க, 10 வந்து 3ஆல வகுக்கிறீங்க, 3 9, மீதி 1 இருக்குல்ல, அந்த ரிமைண்டர் தான் நீங்க மாடுலோக்கு போடுறீங்க. 10 மாடுலோ 3 வேல்யூ எத்தனை அப்போ 1. இதே ஸ்லாஷா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்ன இருக்கும், இப்போ 10/3 இருந்தா ஆன்சர் என்னது 3. அதாவது நீ ஈவ போட்டீங்கன்னா அது ஸ்லாஷ், ரிமைண்டர் கொடுத்திட்ட அப்படின்னா அது மாடுலோ. அப்போ மாடுலோ இருந்தா இதுல என்ன வேல்யூ வரும், ரிமைண்டர் நீயும் போடணும். அடுத்தது இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மிகுப்பு குறைப்பு செயற்குறிகள். இது ஒரு யூனரி ஆப்ரேட்டர். பிளஸ் மைனஸ் சொல்லி ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து n வேல்யூ 2 இருக்குன்னு வச்சுங்களேன், பிளஸ் என்னனாலும் சரி n++னாலும் சரி என்னுடைய வேல்யூ 1 இன்கிரிமெண்ட் ஆயிரும், 3 மாறிடும். சப்போஸ் n மைனஸ்னாலும் சரி n சொல்லி சொன்னாலும் சரி n வேல்யூ 2ல இருந்து 1 குறையும்.
அப்போ வந்து மிகுப்பு குறைப்பு ஆப்ரேட்டர். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு பாருங்க. a ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் n சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? ஹியர் n இஸ் 2. ஆக்சுவலாக வந்து n மதிப்பு 1 இன்க்ரீஸ் ஆகுது, 3 ப்ளஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு ஏக்கு அசைன் ஆகும். அப்போ ஏனுடைய மதிப்பு 3. இதே இது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு n ப்ளஸ் ப்ளஸ்ங்கும் போது என்னுடைய மதிப்பு 3 மாறிடும், 2லேருந்து 3 மாறிடும். ஆனால் a ஈக்குவல் டு n சொல்லி கொடுத்தறனால முதல்ல அசைன்மெண்ட் நடந்துருது. அதனால ஏனுடைய வேல்யூ 2 தான் உனக்கு அசைன் ஆகும். ஏன்னா பாருங்க, இதில் வந்து ப்ளஸ் ப்ளஸ் என்ன, அதாவது மிகுப்பாகி உனக்கு இங்கே வந்து அசைன் ஆகும். அதனால 2 வந்து 3 மாறி இங்கே அசைன் ஆகிறனால வேல்யூ வந்து 3 இருக்கு. இங்கே ஏனுடைய மதிப்பு டைரக்டாக அசைன் ஆயிருது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே. ஸோ என்னுடைய மதிப்பு நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ 2. அப்போ a ஈக்குவல் டு 2. இதே மாதிரி n மைனஸ் மைனஸ்க்கும் அதே மாதிரி தான். ஏனுடைய வேல்யூ 2 தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸ் மைனஸாக இருந்தாலும் சரி, இந்த போஸ்ட் ஃபிக்ஸுக்கு வந்து ஏனுடைய மதிப்பு 2 தான் இருக்கும். ஆனால் ப்ரீஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் என்ன இருந்துச்சுன்னா 3 மாறுது, மைனஸ் மைனஸ் என்னன்னா 1 குறைச்சிரும், 1 மாறிடுது. ஏனுடைய வேல்யூ 1. காரணம் என்ன? 2 வந்து 1 குறைச்சிட்டு குறையுது இல்லையா? மைனஸ் மைனஸ் என்ன 1 குறையணும். அந்த வேல்யூ 1 வந்து எதுக்கு அசைன் ஆகுது? ஏக்கு அசைன் ஆகுது. இது வந்து இன்க்ரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து ஒப்பீட்டு சேர்க்குறிகள். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து லெஸ் தேன், கிரேட்டர் தேன், கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஈக்குவல் டு. ஈக்குவல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டபுள் ஈக்குவல் டு போடணும். ஏன்னா சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆயிரும், மதிப்பிறுத்து சேர்க்குறியா மாறிடும். ஸோ நீங்கள் ஈக்குவல் டு வந்து இப்படி கொடுக்குறீங்க. அதுபோல் நாட் ஈக்குவல் டு வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஈக்குவல் டு போட்டு அடிப்பீங்க இல்லையா? ஒரு ஈக்குவல் டு போட்டு கிராஸ் பண்ணுவீங்க மேத்தமேட்டிக்கில். இங்கே அப்படி பண்ண முடியாது, அந்த மாதிரி சிம்பிள் வந்து கீபோர்டில் கிடையாது. ஸோ ஒரு ஆச்சரியக்குறி போட்டு ஒரு ஈக்குவல் டு போடுறீங்க, ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு ஈக்குவல் டு. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. a greater than b, a less than b, a greater than or equal to b, a less than or equal to b, a equal to b, a not equal to b. இதனுடைய டோட்டல் மதிப்பு என்னவா இருக்கும்னா ஒரு பூலியன் வேல்யூ இருக்கும். ஒரு ட்ரூவா இருக்கலாம் அல்லது ஃபால்ஸா இருக்கலாம். இது வந்து இதுக்கு பேர் என்னது? ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தர்க்க சேர்க்குறிகள். அண்டு, ஆறு, நாட்டு. அப்போ ஆண்டுனா என்ன செய்யும் அப்படின்னா 2 வேல்யூஸை நீ கம்பைன் பண்ணும். 1 and 1 டோட்டல் வேல்யூ 1 இருக்கும். 1 and 0 0 and 1 இருந்தாலோ உனக்கு மதிப்பு 0 இருக்கும். அதாவது ஆண்டை பொறுத்த மட்டும் ஏதாவது ஒரு வேல்யூ லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உள்ள வேல்யூ 1 0 ஆனாலும் நெட் ஆன்சர் 0. ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1. இதே போல் ஆறுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து 1 இருக்குது, ரைட் சைடு வந்து 0 இருக்குது. அப்போனாலும் 1 தான். ரெண்டுமே 0 இருந்தால் தான் 0, அதர்வைஸ் 1. நாட்டு வந்து எப்படி அப்படின்னா இப்போ நாட் 1 கொடுக்குறீங்க, அதனுடைய டோட்டல் ஆன்சர் 0 மாறிடும். நாட் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறீங்க, அதனோட டோட்டல் வேல்யூ 1 மாறிடும். அப்போ வந்து ட்ரூவை ஃபால்ஸாக இருக்கும், ஃபால்ஸை ட்ரூவாக இருக்கும் நாட்டு. இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். a வேல்யூ 5, b ஈக்குவல் 6, c ஈக்குவல் 7 கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு இதனுடைய டோட்டல் ஆன்சர் என்ன வருது பாருங்க, a லெஸ் தேன் b. அப்போ ஏனுடைய வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்க, b-னுடைய வேல்யூ 6, 5 லெஸ் தேன் 6. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அப்போ ட்ரூனா இது மதிப்பு 1. இது மாதிரி இந்த ரைட் சைடு பாருங்க, b less than c, 6 less than 7. இதுவும் ட்ரூ தான். அப்போ 1 and 1 ரெண்டு சைடும் ட்ரூவா இருக்கு. ஸோ டோட்டல் ஆன்சர் ட்ரூ. இது ஆனால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இது ஃபால்ஸா மாறிடுது. ஃபால்ஸா மாறினா 1 ஃபால்ஸ் ஆனாலே டோட்டல் ஆன்சர் ஃபால்ஸ் தான். அதே போல் ஆர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா a லெஸ் தென் p வந்து ட்ரூவா இருக்கு, ஆனால் b கிரேட்டர் தென் p வந்து ஃபால்ஸா இருக்கு. ஏதாவது ஒன்றுனாலே ஆருக்கு 1. ஆனால் இப்போ வந்து பாருங்க, a greater than b, a-னுடைய வேல்யூ எத்தனை? 5, b-னுடைய வேல்யூ 6. அப்போ இது ஃபால்ஸா இருக்கு, நாட் ஃபால்ஸ், தட் இஸ் ட்ரூ. அப்போ இது வந்து நாட் ஆப்ரேட்டர், நாட் ஃபால்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ இது எல்லாமே இந்த மூணுமே என்னது? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்டு, டபுள் ஆம்பர்சன்ட், ஆறு, இது பைப் சிம்பிள், இது என்டர் கீக்கு மேலே இருக்குது இந்த சிம்பிள். அடுத்த ஆச்சரியக்குறி, எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் எப்படி இருக்குன்னா ஷிஃப்ட் அடிச்சு 1 நம்பர் ஷிஃப்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் உனக்கு வரும். அடுத்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர், பிட் நிலை சேர்க்குறிகள். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆன் ஈச் பிட் ஆஃப் டேட்டா தட் பெர்ஃபார்ம் பிட் பை பிட் ஆப்ரேஷன். ஒவ்வொரு பிட்டாக இது பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ 0 0 1 1 அப்படின்னு சொல்லி 4 டிஜிட் இருக்குன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் பிட்வைஸாக இது ஆப்ரேட் பண்ணும். In C++, there are 3 kinds of bitwise operator. 3 விதமான bitwise operator இருக்கு. Logical bitwise operator, bitwise shift operator, ones complement operator. அதாவது தர்க்க பிட் நிலை சேர்க்குறி, பிட் நிலை
பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது ஒன்றின் நிரப்பு செயற்குறி. ஒன்றின் நிரப்பு செயற்குறி அப்படின்ட்டு மொத்தம் எத்தனை இருக்கு? பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பிட் நிலை செயற்குறிகள் வந்து 3 டைப்பு இருக்கு. முதல்ல படிக்க போறது லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர், தர்க்க பிட் நிலை செயற்குறிகள். தர்க்க பிட் நிலை செயற்குறிகள் இது ஏற்கனவே ஆண்டு ஆறு, இது எக்ஸார். இது ஆண்டு, இது ஆறு, இது எக்ஸார். ஆண்டு போட்டால் என்ன நடக்கு பாருங்க, ஏ அண்ட் பி பாருங்க. ஏ அண்ட் பிக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஜீரோனா மட்டும் ஜீரோ, சாரி ரெண்டுமே ஒன்னா இருந்தா மட்டும் ஒன்று, அதர்வைஸ் ஜீரோ. பார்த்தீங்கன்னா இது 2 நம்பர் இருக்கு இல்லையா, 2 நம்பர்ல பிட் வைஸாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர் இல்லையா, ஒவ்வொரு பிட்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் இதில் இந்த ஆன்சர் எழுதணும். இதில் அப்போ ஏ அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா இருந்தால் 1 போட்டுடணும், அதர்வைஸ் நீங்கள் ஜீரோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று ஜீரோ ஆகிட்டா, இல்லை ரெண்டுமே ஜீரோ, இதில் பாருங்கள் ஏதாவது ஒன்று ஜீரோ ஆகிட்டு. ஸோ ஆண்டுக்கு பொறுத்த மட்டும் ஏதாவது ஒன்று ஜீரோனாலே ஜீரோ போட்டுடலாம். ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து 1. டோட்டல் ஆன்சர் வந்து 1 ஜீரோ. அது எத்தனை ஜீரோ? 1. 7 ஜீரோ போட்டு 1 போட்டிங்கன்னா இதான் ஃபைனல் ஆன்சர் ஏ அண்ட் பி. ஏஆர்பிக்கு பாருங்க ரெண்டுமே ஒன்னா இருந்தா, ரெண்டுமே ஜீரோ இருந்தால் மட்டும்தான் ஜீரோ போடணும், அதர்வைஸ் 1. ஏதாவது 1 இருந்தாலே 1. அப்போ இது 2 ஜீரோ இருக்கு, ஜீரோ போட்டுக்கோ. இது 2 ஜீரோ தான், இது 2 ஜீரோ தான். அதர்வைஸ் மீதியெல்லாம் நீங்கள் 1 ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா அதோட டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 1 0 0 4 1 சொல்றது, தட் இஸ் கால் 79. இது ஏ எக்ஸ்ஆர் பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ்ஆர் கேட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே லாஜிக் தான் இங்கே. ரெண்டுமே ஜீரோவாக இருந்தாலும் ஜீரோ, ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் ஜீரோ, அதர்வைஸ் 1. பாருங்கள் ரெண்டுமே ஜீரோ இருந்தாலும் ஜீரோ, ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் ஜீரோ தான். ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ 1. அதான் எக்ஸார் கேட்டு. அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து 78ன்னு வருது. அடுத்த பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், பிட் நிலை நகர்வு செயற்குறி. இதான் 2வது பிட் நிலை செயற்குறியில் 2வது செயற்குறி என்னது? பிட் நிலை நகர்வு செயற்குறி. இதில் பார்த்தீங்கன்னா ஏ டபுள் லெஸ் தென் 3னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 டிவைஸ் உனக்கு இங்கே ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணுது. இங்கே டைரக்ஷன் லெஃப்டில் இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் லெஃப்ட். இது இந்த டைரக்ஷன் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர், இது ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் லெஃப்ட்டில் 3 டிஜிட் உனக்கு ஷிஃப்ட் ரைட்டில் லெஃப்டில் உனக்கு பண்ணுது. நீங்கள் இதில் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், 1 மட்டும் நீ ஷிஃப்ட் பண்ணி விட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா 4 1 தான் இருக்குது, மீதெல்லாம் ஜீரோ இல்லையா. இந்த 1 மட்டும் 3 பாயிண்ட் நீங்கள் முன்னாடி இப்போ கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா பாருங்கள், இந்த 1 இங்கே வந்துடுது பாருங்கள், இங்கே வந்துடுது. அதுக்கு அடுத்தாப்புல 1 இங்கே வந்துடுது. 4 1 ஷிஃப்ட்டு 3 பிளேஸ் ஷிஃப்ட் ஆயிடுது. பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜீரோ போட்டுடலாம். நீங்கள் 1 மட்டும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஜீரோ வந்து பேலன்ஸ் ஸ்பேஸாக என்ன செஞ்சுருங்க, இப்போ இதில் 8 பிட் கோடு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 பிட்டு கோடு. இந்த 4 1 பிட்டு தான் உனக்கு எங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது. இப்படி ஷிஃப்ட் மாறிடுது. பேலன்ஸ் ஸ்பேஸ் அதெல்லாம் நீ ஜீரோவால் ஃபில் பண்ணிக்க. இது ஷிஃப்ட் ரைட்டுக்கு எப்படி பண்ணுது பாருங்க, ஷிஃப்ட் ரைட்டு. இது உங்கள் புக்கில் தப்பாக இருக்குது, இந்த இடத்துல இதை மாற்றிக்கிடுங்க. நீங்கள் கரெக்ஷன் போட்டிருக்கேன், இதில் மாற்றிக்கிடுங்க, புக்கில் தப்பாக இருக்குது. இது ஷிஃப்ட் ரைட்டில் 2ன்னும் போது இந்த 1 நீங்கள் 2 ஸ்டெப் தள்ளி கொண்டு போயிருங்க. 1 2 மீதிலாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ இதிலலாம் ஜீரோ ஃபில் பண்ணிடுறோம். கடைசி 2 மட்டும் 1 1 வருது. அது வந்து டெசிமல் வேல்யூ வந்து 3. இதனுடைய டெசிமல் வேல்யூ எத்தனை? 3. இதனுடைய டெசிமல் வேல்யூ 120. இது பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், இது ரைட் ஷிஃப்ட். இது லெஃப்ட்டை வந்து 3 டிஜிட் முன்னாடி ஷிஃப்ட் ஆகுது, இது ரைட்டில் 2 டிஜிட் ஷிஃப்ட் ஆகுது. அடுத்தது தி பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், பிட் நிலை ஒன்றின் நிரப்பு ஆப்ரேட்டர். ஒன்றின் நிரப்புனா நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு என்ன சிம்பிள்னா டைல்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஜீரோவெல்லாம் 1 ஆக்கணும், 1 ஜீரோ ஆக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 இருக்குது, அதனுடைய ஈக்குவலன்ட் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். 4 ஜீரோ போட்டு 1 1 1 கொடுத்துருக்கோம். டைல்டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர், பிட் நிலை ஒன்றின் நிரப்பு செயற்குறி. இப்போ என்ன செய்யுதுன்னா ஜீரோலாம் 1 ஆக்கணும், 1 ஜீரோ ஆக்கிறீங்க. அப்போ ஆன்சர் வந்து -16 ஆன்சர் இது கிடைக்குது. அடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மதிப்பிருத்து செயற்குறிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் A = 32 சொல்லி கொடுக்கலாம். ஈக்குவல் வந்து மதிப்பிருத்து செயற்குறி அப்படின்னா என்ன அர்த்தம், 32ங்கிற வேல்யூ எதுக்கு போய் உட்காருது, ஏக்கு அசைன் ஆகுது. இது போக சில மதிப்பிருத்து செயற்குறிகள் இருக்குது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா ஈக்குவல் தவிர பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, மாடுலோ ஈக்குவல் டு. அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்கு அடுத்தாப்புல நீங்கள் ஒரு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கிடைச்சிருது.
அதாவது பிளஸ் மைனஸ் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ் மாடுலோ இது எல்லாமே என்னது இதெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அது பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டிங்கன்னா அது என்ன ஆப்ரேட்டர் வந்துடுது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கிடைச்சது. இது வந்து அடிஷன் அசைன்மெண்ட், இது சப்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிபிளேஷன் அசைன்மெண்ட், டிவிஷன் அசைன்மெண்ட், மாடுலஸ் அசைன்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5 என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 5 அர்த்தம். அப்போ ஆன்சர் 15. அடுத்தது ஏ மைனஸ் ஈக்குவல் டு 5 அர்த்தம் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5 அர்த்தம். அப்போ 10 மைனஸ் 5 5. ஏ ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் 5 அர்த்தம் ஏ ஈக்குவல் டு ஏ ஆஸ்ட்ரிக் 5. அப்போ இதில் 2 தடவை ஏ போடணும் இல்லையா, அதான் இப்படி ஷார்ட்டாக அப்படி போட்டுக்கலாம் நீங்கள். ஏ ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு 5. அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுது இந்த இடத்துல. ஏ ஸ்லாஷ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு அர்த்தம் ஏ ஈக்குவல் டு ஏ பை 5. அப்போ 10/5 அதனுடைய கோஷன்ட்டை வந்து கொடுத்துருங்க, ஈவை மட்டும் கொடுத்துருங்க 2. மாடுலோனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிமைண்டர் போடணும். ரிமைண்டரிங் என்ன வருது, 2 5ஆல் வகுத்த பிறகு ரிமைண்டர் என்ன வருது 5 10 வந்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து கோஷன்ட் 2 ரிமைண்டர் 0. அதனால் 2 5 10 இல்லையா, பேலன்ஸ் வந்து 0 தான் இருக்கு. ஸோ பேலன்ஸை நீங்க போட்டுறீங்க. அப்போ இது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். லாஸ்ட் ஒன் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், நிபந்தனை செயற்குறி. இது மும்ம செயற்குறின்னு சொல்லி பேரு. கொஸ்டின் மார்க் கோலன். இந்த கொஸ்டின் மார்க் கோலன் வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிக்கிறோம். இதை ஈஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தன் பி, இஃப் ஏ கிரேட்டர் தன் பி வந்து இது ட்ரூவா இருந்துச்சுன்னா மேக்ஸினுடைய வேல்யூ ஏ. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மீனிங் வந்து என்னது, இஃப் ஏ கிரேட்டர் தன் பி இஸ் ட்ரூ தென் மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஏ கிரேட்டர் தன் பி வந்து ட்ரூவா இருந்தா மேக்ஸினுடைய வேல்யூ வந்து ஏ போய் உட்காந்துக்கிடும். இது ஃபால்ஸா இருந்தா பினுடைய வேல்யூ போய் எங்க உட்காந்துக்கிடும், மேக்ஸ்ல போய் உட்காந்துக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வேல்யூ 10 பி வேல்யூ 15 கொடுங்க. அப்போ ட்ரூவா ஃபால்ஸா, ஃபால்ஸ் இல்லையா. ஃபால்ஸ்னா பி வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகுது, மேக்ஸுக்கு. பி வேல்யூ என்னது 15. அப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு 15 சொல்லி ஆன்சர் வந்துடுது. அது மொம்ம செயற்குறி. அதர் ஆப்ரேட்டர்ஸ் பிற செயற்குறியில் என்ன இருக்கு, கமா ஆப்ரேட்டர் இருக்கு, சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், பாயிண்டர், பாயிண்டர்ல வந்து ஆஸ்ட்ரிக்கு அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். அடுத்து காம்பனன்ட் செலெக்ஷன், டாட் ஐஃபன் கிரேட்டர் தன், டைரக்ட் காம்பனன்ட் செலக்டர், இன்டைரக்ட் அண்ட் காம்பனன்ட் செலக்டர். கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு டபுள் கோலன், டாட் ஆஸ்ட்ரிக் ஐஃபன் கிரேட்டர் தன் ஆஸ்ட்ரிக். இது வந்து டி ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். டி ரெஃபரன்ஸ் பாயிண்டர் டு கிளாஸ் மெம்பர். இது வந்து பாயிண்டர்ஸ்ல படிப்போம், பின்னாடி படிக்கிறோம். பாயிண்டர் டு வேரியபிள் இந்த சிம்பிள்ஸ்லாம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸு. இந்த மூணுமே கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய, கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். இந்த கமா வந்து ஏ கமா பி கமா சின்னு கொடுக்கும் இல்லையா, அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கமா வந்து யூஸ் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் வந்து இப்போ சைஸ் ஆஃப் வந்து இப்போ ஐ வந்து ஏ ஈக்குவல் டு 5 வந்து ஏ வந்து இன்டிஜர்னு வச்சுடுங்க. சைஸ் ஆஃப் ஏ சொல்லி கொடுத்தோன்னா 4 பைட் அலோகேட் ஆகும் டேவ் C++ல. அப்போ 4 பைட்ஸ்ன்னு சொல்லி விடும். அது வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போறோம். அடுத்தது ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ், செயற்குறிகளின் முன்னுரிமை. அப்படிலாம் என்ன, இப்போ இது ஒரு எக்ஸ்பிரஷன் a + b - 5 × c டிவைட் d லெஸ் தென் 10. இது எது முதல்ல, எந்த ஆப்ரேட்டர் முதல்ல செயல்படும்? நீங்க செய்யும்போது லெஃப்ட்ல இருந்து செஞ்சுட்டு வரீங்களா மேத்தமெட்டிக்ஸ்ல, இங்க அப்படி செய்யக்கூடாது. முதல்ல வந்து மல்டிபிளேஷன் டிவிஷன் தான் முதல்ல செய்யணும் இந்த இடத்துல. அடுத்ததான் பிளஸ் மைனஸ் செய்யணும். அடுத்ததான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் லெஸ் தானே செய்யணும். அப்போ லெஃப்ட் சைடு நீங்க வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் இதை வந்து 10ஓட கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி சொல்லணும். இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் சொல்லுவாங்க, செயற்குறியின் முன்னுரிமை. அப்படி சொல்லும்போது எந்த செயற்குறி முதல்ல ஒர்க் ஆகுதுன்னா இன்னர் மோஸ்ட் பேரந்தசிஸ் தான் முதல்ல ஒர்க் ஆகுது, தென் அவுட்டர் மோஸ்ட், பிறகு அரேக்குள்ள சிம்பிள்ஸு, பிறகு போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆர்டரில் உனக்கு ஒர்க் ஆகுது. எது முதல்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்த ப்ரீஃபிக்ஸு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், பிறகுதான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ். இதெல்லாம் ஒரே கிரேடு. ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரே கிரேட், நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு தான் லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. இதுக்கு பிறகு தான் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு வருது. இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தர்க்க செயற்குறிகள் வருது, அண்டு 6. அடுத்தது கண்டிஷனல் ஆப்ரேட்டரு, பிறகு தான் அசைன்மெண்ட்டே ஆகுது. எல்லா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸும் அதுக்கு பிறகு ஆகுது. கடைசியில் தான் செப்பரேட்டர் வந்து வருது. இது வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ், செயற்குறிகளின் முன்னுரிமை. அடுத்தது பங்க்சுவேட்டர்ஸ், நிறுத்தர் செயற்குறிகள். கேர்லி பிரேசஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ஐஎன்டி மெயினில் இப்படி கேர்லி பிரேசஸ் போட்டு நீங்கள் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பேரந்தசிஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்க? ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. CLR SCR கிளியர் ஸ்க்ரீனுக்கு, மெயினுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டைமென்ஷன் அரேஸில் யூஸ் பண்ணுறாங்க.
அதாவது இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே நம் ஆஃப் 5 சொல்லி கொடுத்துருக்கு. இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கமா வந்து செப்பரேட்டர் எக்ஸ்க்கு ஈக்குவல் டு 10 கமா ஒய் ஈக்குவல் டு 20 கமா அப்படி செப்பரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பங்க்சுவேட்டர்ஸ். செமிகோலன் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி டெர்மினேட்டட் பை செமிகோலன். செமிகோலனால டெர்மினேட் ஆகுது பாருங்க செமிகோலன். கோலன் வந்து இப்போ ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் இது வந்து கிளாஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் பண்ணும்போது க்ளோலன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் ஸ்லாஷ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் ஸ்லாஷ்க்கு என்ன சொல்லுவாங்க மல்டி லைன். ஒரு லைனுக்கு மேலே கமெண்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி மல்டி லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது குறிப்பு என்னது திஸ் இஸ் ரிட்டன் பை மை செல்ஃப்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுக்கணும்னு வச்சுங்க. இது மல்டி லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். இது பாருங்க இந்த கீழே உள்ள செக்மெண்ட் என்ன செய்யுது இதில் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது பாருங்க டு சம் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது வந்து கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்து ஐஓ ஆப்ரேட்டர்ஸ் உள்ளீட்டு வெளியீட்டு செயற்குறிகள். உள்ளீட்டு செயற்குறிக்கு வந்து சிஇன் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்புட் ஆப்ரேட்டருக்கு வந்து சிஇன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஇன் டபுள் கிரேட்டர் தன் வேரியபிள். இந்த டபுள் கிரேட்டர் தனுக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர். அதாவது நான் வேரியபிளுக்கு வந்து கீபோர்டில் நான் 5 சொல்லி கொடுத்தேன்னா இந்த 5ங்கிற வேல்யூ எதுக்கு போய் அசைன் ஆகுது? இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அப்போ சிஇன் டபுள் கிரேட்டர் தன் ஏன்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த ஏக்கு வந்து இந்த 5 வந்து அசைன் ஆகும். இது சிஇன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க சிஇன் நம் இருக்குல்ல. இப்போ நான் 5 கொடுத்தேன்னா நம்ம வேல்யூ 5 மாறிடும். சிஇன் டபுள் கிரேட்டர் தன் எக்ஸ் டபுள் கிரேட்டர் தன் ஒய்னா இப்போ 2 ஆப்ரேட்டர் இருக்கு, 2 வேரியபிள் இருக்கு. 2 வேரியபிள் இருக்கிறனால நான் 2 வேல்யூஸ் கொடுக்கேன் 5 6 கொடுக்கேன். மொதல் வேல்யூ 5 வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகும். செகண்ட் கொடுக்குற வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகும்? ஒய்க்கு அசைன் ஆகும். அப்போ இது வந்து சிஇன் வந்து என்னது என்ன ஆப்ரேட்டர்? இன்புட் ஆப்ரேட்டர். இதே மாதிரி அவுட்புட் ஆப்ரேட்டர் என்ன இருக்குன்னா சி அவுட் இருக்கு. சி அவுட்ல எப்படின்னா இந்த வேரியபிளுடைய வேல்யூ எங்க போய் உட்காருது? உனக்கு மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். அதாவது ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு வேறு டபுள் லெஸ் தேன் இருக்கு இல்லையா? சி அவுட்டுக்கு டபுள் லெஸ் தேன் போடணும், சிஎனுக்கு டபுள் கிரேட்டர் தேன் போடணும். இந்த டபுள் லெஸ் தேன் ஆப்ரேட்டருக்கு என்ன பேர்? புட் டு ஆப்ரேட்டர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் வேரியபிள் இஸ் புட் இன் டு த டிஸ்பிளே யூனிட். அதாவது மானிட்டரில் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்க சி அவுட் வெல்கம் சொல்லி கொடுக்கலையே, அந்த வெல்கம் வந்து டிஸ்பிளேக்கு போயிருது. இங்கே போகிறது டிஸ்பிளேக்கு போயிருது. அப்போ வெல்கம் வந்து பிரிண்ட் ஆயிருது. இதில் பாருங்க சி அவுட் தி சம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? தி சம் ஈக்குவல்ட்டு தி சம் ஈக்குவல்ட்டு அப்படியே பிரிண்ட் ஆகும். சம்னுடைய வேல்யூ 10னா தி சம் ஈக்குவல்ட்டு 10ன்னு சொல்லி உனக்கு பிரிண்ட் ஆயிரும். இதில் பேக்ஸ்லாஷ் n வந்து நான் கிராஃபிக் கேரக்டர். இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ் சொன்னோம். ஒரு எம்டி லைனை விட்டுட்டு கீழே தான் என்ன செய்யும்? தி ஏரியான்னு சொல்லி வரும். தி ஏரியான்னு சொல்லிட்டு 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கோரை பெருக்கி உனக்கு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடும். அப்போ தி ஏரியா கோலன் டோட்டல் ஆன்சர் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் வந்து இதில் இருக்கு. கேஸ்கேடிங் ஆஃப் ஐஓ ஆப்ரேட்டர்ஸ் தொடராக்கம். அதாவது ஐஓ செயற்குறிகளின் தொடராக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா தி மல்டிபிள் யூஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர் சச்சஸ் டபுள் கிரேட்டர் than டபுள் லெஸ் than சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இன் ஏ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோட் as கேஸ்கேடிங் ஆஃப் ஐஓ ஆப்ரேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே லைன்ல இதில் பாருங்க ஒரே லைன் இருக்கு சி அவுட் டபுள் லெஸ் தேன் 2 தடவை யூஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு பேரு காஸ்கேட் ஆஃப் அவுட்புட் ஆப்ரேட்டர். இதே சிஇன்ல பாத்தீங்கன்னா சிஇன் டபுள் கிரேட்டர் than ஏ டபுள் கிரேட்டர் than ஏ பின்னு சொல்லி இந்த டபுள் கிரேட்டர் than 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். 2 தடவை யூஸ் பண்றதுனால இது வந்து கேஸ்கேடிங் ஆஃப் இன்புட் ஆப்ரேட்டர். இது வந்து இன்புட் கேஸ்கேடிங் ஆஃப் இன்புட். அதாவது மோர் தென் 1 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும். தட் இஸ் கால் கேஸ்கேடிங் தொடராக்கம் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது என்னெல்லாம் இப்போ நம்ம C++ வந்து நம்ம எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கம்பைலர் யூஸ் பண்ண போகிறோம்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு டேவ் C++. இதை நீங்கள் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேவ் C++ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதனோட EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது போக என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கி ஜீனி, கோட் பிளாக்ஸு, கோட் லைட்டு, நெட் பீன்ஸு, டிஜிட்டல் மார்ஸு, ஸ்கை ஐடிஇ, எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3, 6, 8 ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கும். இது போக டர்போ C++ இருக்கு. நம்ம படிக்க போகிறது டேவ் C++. தீஸ் ஆர் த ஃபெமிலியர் C++ கம்பைலர் வித் ஐடிஇ. இப்போ சாம்பிள் சி ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டபுள் ஸ்லாஷ் போட்டாலே அது கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பேர்?
டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தி சி ப்ரோக்ராம் சி ப்ளஸ் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் வெல்கம் மெசேஜ். அப்போ இது என்ன செய்யுது, இந்த வெல்கம் மெசேஜை உனக்கு பிரிண்ட் பண்ணுது, ஒரு வெல்கம் மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணுது. அடுத்து ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இது திஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ்ட் பிஃபோர் தி கம்பைலைசேஷன் ஆஃப் பிகினிங். அதாவது இது கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் என்ன இந்த ஐஓ ஸ்ட்ரீமில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா சி அவுட்டும் சின்னு இருக்கும். இந்த ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச்சில் வந்து இந்த ஹெட்டர் ஃபைலில் சி அவுட்டும் சின்னு இருக்கும். அதுக்குனால இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸில் தான் ஐடென்டிஃபையர், கிளாஸ்னுடைய பேர், ஆப்ஜெக்டினுடைய பேர், வேரியபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக அதில் இருக்கும். இந்த நேம் ஸ்பேஸில் அதை அலாகேட் பண்ணி அதில் இருக்கும். நேம் ஸ்பேஸ் கலெக்ட்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ்ட் ஃபார் கிளாஸு, ஆப்ஜெக்ட்ஸ், வேரியபிள்ஸ். என்ன ஐடென்டிஃபையர்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாம் மொத்த கலெக்டிவாக அதில் இருக்கும். இப்போ மெயின் தான் என்னது அப்படின்னா இந்த மெயின் சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மெயின் தான் ஸ்டார்டிங் ஆஃப் த பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மெயின் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த மெயின் தான் என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற இடமே இந்த மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து இங்கே க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே சி அவுட்டு பேக்ஸ்லாஸ் என்னென்னு அர்த்தம், ஒரு எம்டி லைன் விட்டுட்டு உனக்கு வெல்கம் சொல்லி பிரிண்ட் ஆயிடும். இங்கே ஏற்கனவே ஐஎன்டி மெயின் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, ஐஎன்டி மெயினா ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அது என்ன வேல்யூ அப்படின்னா 0ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு தான் ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். அப்போ சி அவுட் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வேற ஒன்றுமே செய்யல, வெல்கம்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டுது. நம்ம வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். எப்படி டேவை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆப் இருக்கும். உங்களுக்கு இந்த ஆப் வந்து இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் 5.1 வந்து ஓப்பன் ஆகுது. இதில் ஃபைலில் போய் நீங்கள் நியூ கொடுத்துட்டு சோர்ஸ் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் தான் நீங்கள் புது ஃபைலை நீங்கள் டைப் பண்ணணும். இதில் தான் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த டபுள் ஸ்லாஷ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம். ஒரு கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிட்டோம், நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன செய்றீங்க, ஹேஸ் இன்க்ளூட் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா, ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், ஐஓ ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துக்கிடுங்க. அடுத்தது என்ன கொடுக்குறீங்க, யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த நேம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருது. இப்போ ஐஎன்டி மெயின் சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஐஎன்டி மெயின் பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து கொடுத்துட வேண்டியதான். சி அவுட்டு என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், பேக்ஸ்லாஷ் என்னன்னா கேரேஜ் ரிட்டர்ன் ஆகி அடுத்த லைனுக்கு வருது. ஒரே ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம், வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி டெர்மினேட் பை செமிகோலன், செமிகோலன் கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைலில் போய் சேவ் பண்ணுறீங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணுறீங்க. நான் மெசேஜ் என்ன கொடுக்கேன்னா வெல்கம் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் வெல்கம் இருக்கு, அதனால வெல்கம் டூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா எக்ஸிக்யூட்ல போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கணும், அல்லது F11 கொடுக்கலாம். நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைலில் போய் நியூ கொடுத்துட்டு சோர்ஸ் ஃபைல் கொடுக்கலாம், அல்லது கண்ட்ரோல் N கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க, வரிசையாக டைப் பண்ணுறீங்க. இது வந்து கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இது ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இது நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இது மெயின் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டுமே எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரன் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டில் போய் கம்பைலர் ரன் கொடுக்கலாம், கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கலாம், அல்லது F11 கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரன் பண்ணிடுது. மெசேஜ் பாருங்கள், வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடுது. அப்போ இது வந்து கன்சோலில் வந்து உனக்கு தெரியுது, அவுட்புட் கன்சோல்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்புட் கன்சோலில் உனக்கு வெல்கம் மெசேஜ் வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகிருது.
அப்போ இது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறதும் பார்த்துட்டோம். எக்ஸிக்யூஷன் ஆஃப் C++ ப்ரோக்ராம் யூசிங் டேவ் C++. அப்போ முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுங்க டேவ் C++. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் கொடுக்கலாம், அல்லது ப்ரெஸ் Ctrl+N கொடுக்கலாம். தென் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், Ctrl+S கொடுக்கலாம், அல்லது ஃபைல் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் நேம் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக .cppன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் என்ன செஞ்சிடும், கொடுத்து முடித்த பிறகு சேவ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கலாம், அல்லது F11 கீயை ப்ரெஸ் பண்ணிடலாம். உனக்கு வந்து ரிசல்ட் எதில் கிடைக்கும், அந்த அவுட்புட் கன்சோலில் உனக்கு கிடைக்கும். அடுத்த டைப்ஸ் ஆஃப் எரர். ரன் பண்ணும்போது என்ன எரர்லாம் வரும் அப்படின்னா ஒரு 3 டைப் எரர் வரும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து சின்டெக்ஸ் எரர், இலக்கண பிழை. இலக்கண பிழைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இதில் பாருங்கள், சி அவுட் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் C++ கொடுக்கல, இது என்ன கொடுக்கல, இதில் செமிகோலன் கொடுக்கல. இப்போ செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா ஒரு எரர் கொடுக்கும். என்ன எரர் கொடுக்குது அப்படின்னா, அரைப்புள்ளி வந்து முற்று பெற்று இருக்க வேண்டும் சொல்லி ஒரு எரர் சொல்லும். இந்த எரர் வந்து மஸ்ட் பி டெர்மினேட்டட் பை செமிகோலன். அதான் இலக்கணம். இலக்கணம் என்ன, இந்த லாங்குவேஜை இப்படி தான் எழுதணும்னு சொல்லி ஒரு விதிமுறை சட்டம் இருக்குது. அதை மீறி நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இலக்கண பிழை, அது வந்து எரர் சொல்லும். சி அவுட்டில் சி கேபிட்டல் கொடுத்துட்டாலோ உங்களுக்கு எரர் சொல்லும். காரணம் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். சி அவுட் வந்து கீவேர்டு இல்லையா, ஸ்மால் லெட்டர் தான் என்ன செய்யணும், இருக்கணும், ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ டபுள் லெஸ் தென் பதிலாக டபுள் கிரேட்டர் தென் போட்டாலோ உங்களுக்கு இதில் எரர் சொல்லும். அப்போ அந்த எரருக்கு பேர் சின்டாக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் எரர் என்ன அப்படின்னா சொற்றொடர் பிழை, சீமேட்டிக் எரர். சொற்றொடர் பிழைனா இப்போ வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, A+Bன்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுங்க. ஆக்சுவலாக வந்து A+Bன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனால் இது வந்து கழித்தல்குரிய ஒரு ப்ரோக்ராம். நீ A+Bன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட்டுமா கழிக்குமா, ஆட் பண்ண தான் செய்யும், கூட்டம், 2 நம்பர் கூட்டம். C = A+Bன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் ப்ரோக்ராம் மேலே என்ன டாபிக் என்ன கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் த சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ஆன்சர் வரும் கட்டாயம், வேறு எரரே சொல்லாது. ஆன்சர் எப்படி வரும், தப்பாக வரும். ஆன்சர் வந்து இப்போ 10 5 கொடுத்தோன்னா 15 சொல்லும், நமக்கு 5ன்னு சொல்லாது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிழைக்கு பேர் சீமேட்டிக் எரர்னு சொல்லி பேர். ஏக்க நேர பிழை. ஏக்க நேர பிழைனா இப்போ வந்து நம்ம வந்து வெல்கம்னு டூன்னு சொல்லி சேவ் பண்ணோம் இல்லையா, சப்போஸ் வந்து வெல்கம் டு ப்ரோக்ராமே இல்லை, ஆனால் ரன் பண்ணுறோம், ரன் ஆகுமா, ரன் ஆகாது. இல்லாத ஒரு ஃபைலை நீங்கள் ரன் பண்ணும்போது அது ரன் ஆகாது, அல்லது திறக்க முற்படும் போது ரன் ஆகாது. அதுக்கு பேர் ஏக்க நேர பிழை என்று அழைக்கப்படுகின்றது. இதோட இந்த லெசன்ஸ் முடியுது. ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு C++ வந்து நிறைவு பெறுகிறது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.